அண்ணாமலை ஆட்களை திரட்டிட்டு இருக்காரு. அவர் வந்து உதயநிதி வீட்டுக்கு திடீர்னு போகலாம் கூட்டத்துடன் அப்படின்னு வந்திருக்கு. உடனே இந்த திருட்டு கூட்டம், திராவிட கூட்டம், முக்கியமான தமிழ்நாட்டின் பகுதியிலேருந்து ரவுடியை கொண்டாந்து சென்னையில் இறக்கியிருக்கான். மோசமான ரவுடிகளை சென்னையில் இறக்கியிருக்கான். யாருக்கும் தெரியாது. அண்ணாமலைக்கு சொல்கிறேன், இந்த போட்டி போடுறது இது பண்ணுறதெல்லாம் விட்டுருங்க. அவன் ரவுடி கூட்டம், மோசமான கூட்டம், கொலைக்கு அஞ்சாதவன். ஆடுகளை அடியாளூரை கொண்டாந்து இறக்கிட்டான். இந்த உதயநிதி கூப்பிட்றாரு, அங்கே கூப்பிட்றாரு, மவுண்ட் ரோடு போகிறாருன்னு எங்கேயும் போகாதீங்க. உதயநிதி வீட்டு வாசல்லாம் பாதுகாப்பு இல்லாமல் போகாதீங்க. போலீஸும் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். உங்கள் மத்திய அரசாங்கம் வேஸ்ட்டு. அவங்கள என்ன பண்ணாலும் அங்கேருந்து கண்டுக்கவே மாட்டான். அவன் அமித்ஷாவை கையில் வச்சுருக்கான். அமித்ஷாவுடைய பையன் ஜெய்ஷாவை உதயநிதி கையில் வச்சுருக்காப்புல. ஜெய்ஷா வந்து இங்கே இந்தியன் கிரிக்கெட் கண்ட்ரோல் போர்டில் பெரிய பதவியில் இருக்காப்புல. அமித்ஷாவுக்கு உதயநிதிக்கு வந்து கிரிக்கெட் கண்ட்ரோல் போர்டில் இருக்கிற முக்கியமான ஆளுங்கள்லாம் தெரியும். ஸோ ஜெய்ஷாவை வச்சு அவங்க மூவ் பண்ணுறாங்க, கனிமொழியை வச்சு இவரை வச்சு மூவ் பண்ணுறாங்க. அதனால் அங்கே வந்து மிகப்பெரிய போராட்டம் நடக்குது. இதில் வந்து இவருக்கு அடுத்து யார், மோடிக்கு அடுத்து யாருங்கிற ஒரு போட்டி இப்போவே வந்துருச்சு. ஏன்னா இப்போ பாஜகவுடைய சட்டத்திட்டங்கள் படி 75 வயசுக்கு மேலே யாரும் பதவியில் இருக்கக்கூடாது. இந்த ஆகஸ்ட்டு செப்டம்பர் வந்தால் மோடிக்கு 75 வயசு ஆகுது. அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் யார் அப்படிங்கிறதுல வந்து அமித்ஷா தான் வரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கார். அப்படி அவர் தான் வரணுங்கும் போது இந்த